ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய உதிர் வெங்காய பஜ்ஜி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த பஜ்ஜை நம்ம செஞ்சிடலாம். இனிப்பும் காரமும் கலந்து இந்த பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் இல்லைன்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம், இன்னும் கொஞ்சமாக சோடா உப்பு. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. விருப்பம் இருந்தால் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் உதிரியாக ஆக்கிக்கோங்க. அப்போ தான் பஜ்ஜி நமக்கு உதிரியாக வரும். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நாம் ஒரு பேனில் எண்ணெயை சூடாக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதுலேருந்து 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து பஜ்ஜி மாவில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பஜ்ஜி ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பஜ்ஜி எண்ணெயும் குடிக்காது. பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும். சூடானதும் பஜ்ஜி மாவை எடுத்து இந்த மாதிரி உதிரியாக பிரித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் பஜ்ஜி நமக்கு நல்ல கிறிஸ்பியாக உதிரியாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பஜ்ஜி வெந்துக்கிட்டு இருக்கு. மற்ற பஜ்ஜி மாதிரி இந்த பஜ்ஜி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வெங்காயன்றதுனால நமக்கு சட்டுன்னு இந்த பஜ்ஜி வெந்துடும். பஜ்ஜி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நாம் எல்லா பஜ்ஜியும் லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு திரும்பவும் கொஞ்ச நேரம் வேக விடுங்க. பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக நல்லா செவந்து வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நாம் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சீக்கிரமாக செய்யக்கூடிய வெங்காய பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக டீ கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.